மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு. ஜூலை 26, 27, 28 தேதிகளில் கோலாலம்பூரிலும், ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தியானம் பண்ணக்கூடிய பல நபர்களுக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னென்னா, எல்லாத்தையும் சமாளிச்சிட்றேன், ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் என்னால் சமாளிக்க முடியல, என் பொண்டாட்டியை மட்டும் என்னால் சமாளிக்க முடியல, என்னோடய புருஷனை என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. குறிப்பாக இந்த ஆன்மீக வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இதுக்கு ஏதாவது வழி இருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டால், டு பி ஃப்ராங்க் டு சே, உங்களுக்கு ஒரு பொருள் வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அந்த பொருள் அதை வைத்து கொள்வதற்குண்டான சாதக பாதக இரு விளைவுகளையும் நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் தான் அது வேணும்ன்றீங்க. இப்போ அது வேணுமா வேணாமான்றதுக்குள்ளே நான் போகல, அது நல்லதா கெட்டதான்றதுக்குள்ளே போகல. அது வேணும்னு ஆல்ரெடி நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க, இல்லாட்டினா நீங்கள் லவ்வில் கமிட் ஆகிட்டீங்க, அது கூட தான் கடைசி வரைக்கும் வாழ போகிறேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போது அது தரக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அனைத்தையும் நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா அது வேணும்னு முடிவு எடுத்தது நீங்கள் தான். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும், இல்லாட்டினா திருமண வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தியானம்னா என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. உண்மையான தியானம் என்பது உட்கார்ந்து செய்வது மட்டுமல்ல, அவங்க ஒரு சில மிஸ்டேக்ஸை பண்ணும்போது கூட, அவங்களோட ஒரிஜினாலிட்டி வெளியே வரும்போது கூட, அவங்களோட ஆக்சுவல் கேரக்டர் வெளியே வரும்போது கூட அதை கவனிக்காமல் நீங்கள் வேற ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க தெரியுமா? இல்லை நான் இப்படியே பார்க்குறேன், இல்லை அதை நான் ஏற்றுக்கிட்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒமிட் பண்ணிவிட்டு இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கள, பாசிட்டிவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களே, இதோட ஒரு பெரிய தியானம் உலகத்திலேயே எதுவும் இல்லை. நீங்கள் திருமணம் பண்ணாமையும் தியானம் பண்ணலாம், மற்ற வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணலாம். திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய சேட்டைகள், அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு, அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் எல்லாத்தையுமே அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வெறுத்து ஒதுக்கிறாம, அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போய் நான் எப்படியாவது ஜெயிச்சர்ன்ற முடிவுக்கு போயிடுறீங்கல்ல, அதுதான் உயர்ந்த தியானம். அந்த தியான நிலையை தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏன் உயர்ந்த கட்ட தியானம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுற புருவ மத்தியத்தை, ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம மறுபடியும் புருவ மத்தியத்துக்கே வரேன். மறுபடியும் புருவ மத்தியத்தில் இருக்கும்போது வேற ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் போன உடனே மறுபடியும் புருவ மத்தியத்துக்கே நான் வரேன். இல்லை அந்த எண்ணத்தை வேற பக்கம் போக விட்டுட்டு மறுபடியும் புருவ மத்தியத்துக்கே வரேன். அப்போ எண்ணங்கள் என்பது காற்று போல் வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்னுடைய சிந்தனையில் அதை கவனிக்காமல் எந்த இடத்துக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணுமோ அந்த இடத்த மட்டும் கவனிச்சுட்டு இருக்கேன்ல, அதே தான் திருமண வாழ்க்கையிலையும் நடக்குது. அவங்கள நீங்கள் ஆஹா ஓஹோன்னு நினச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது தான் அவங்க நம்ம நினச்ச மாதிரி இல்லையா, அவங்க இப்படித்தானா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அப்போ ஒரிஜினாலிட்டி இருக்குதுன்னா, பிறப்புலேருந்து பழகி வளர்ந்து இப்போ ஒரு அவங்களுக்கு 50 வயசு ஆகுதுன்னா 50 வருஷமாக அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையினதான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரதிபலிக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு 40 வயசு ஆகுதுன்னா 40 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கிறாங்க. அப்போது பல வருஷம் எதை ஆண்டு அனுபவித்து உணர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி வராங்களோ அதுதான் அவங்களோட கரண்ட் லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமே தவிர, உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஒரே நாளில் அவர்களால் அதை மாற்றிக்கொள்ள முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அடிப்படை தத்துவமும் அடிப்படை புரிதலும் உங்களுக்குள் வர வேண்டும். மேபி அவங்க உங்கள் கூட அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம், தற்காலிகமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்றபடி அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இன்னும் மாறலை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 முடிவு எடுக்கலாம். ஒன்று, இது எனக்கு வேணும்னு கடைசி வரைக்கும் இணைந்து வாழலாம். அப்படி இல்லாட்டினா இது எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் நிம்மதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கவும் ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இப்போ வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஹோல்டு பண்ணி தான் ஆகணும். அதற்குண்டான செலவுகளை பண்ணணும், அதற்குண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதற்குண்டான நாட்களை செலவு பண்ணணும், எல்லாவற்றையும் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஏன்னா நீங்கள் தான் அதை விரும்புனீங்க. நீங்கள் விரும்பாமல் இருந்தால் பரவாயில்ல, விரும்பிட்டீங்கன்னா அப்போ அதுக்குண்டான டீப்பர் ட்ருத்ஸ்குள்ளே நீங்கள் போகாமல், அதற்குண்டான ஆழமான அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் போகாமல் நிச்சயமாக உங்களால் வெளியே வர முடியாது, அந்த அனுபவத்தையும் பெற முடியாது.
அப்போ தியானம் என்பது என்னன்னா, இப்போ ஜென்ரலி யாரோ ஒருத்தரை பற்றி உங்ககிட்ட ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டாவே உங்கள் பிரெயின் அதே யோசிக்க ஆரம்பிச்சிருது. அந்த டேட்டாவை கொடுக்குறோம், அந்த டேட்டாவை அதை கேரி பண்ணி அதே யோசிக்க ஆரம்பிக்குதுன்னா, அந்த டேட்டாவை தாண்டி பக்குவப்படுத்துறீங்கல்ல மனசை, இதுதான் ஞானம். அது உங்களை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு உண்டான ஏன்னா அது ஆழமாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அசிங்கம் தான். இந்த உலகத்தில் அனைத்தும் அசிங்கமானது தான். எல்லாரும் ஏதோ ஒரு தேவை, ஒரு உண்மை இல்லாத தன்மையை நோக்கி, நிலையில்லாத தன்மையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. மாயே ஒரு கேவலமானது தான், ஒரு அசிங்கமானது தான். ஆனால் அது அந்த பொய்யை உண்மையாக காட்டுற மாதிரி காட்டுது, அதனால அதுக்கு பேர் மாயை. அப்புறம் அதில் போய் நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன், அதில் போய் நான் தெளிவை கண்டுபிடிக்கிறேன்னா நீங்கள் அதில் தோற்றுதான் போவீர்களே தவிர அதில் உங்களால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி வெளியே காட்டுறீங்கன்னா ஊரை ஏமாத்துறக்கா நீங்கள் காட்டுறீங்க, ஆனால் உங்களுக்குள் நீங்கள் உண்மையாக இல்லை. அப்போ எனக்கு ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராகிடணும். அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது, சின்ன சின்ன சங்கடங்கள் வெளியே வரும்போது, ஒரிஜினலான ஒரு ஆட்டிடியூடு வெளியே வரும்போது அதை உங்களால் ஏற்றுக்கொண்டு வாழ முடிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது. ஒருவேளை அவங்க என்ன பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்களா? இப்போ இதில் இன்னொன்று இருக்குது, அவங்க என்ன பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறீங்கன்னா அவங்க இன்னும் பெரிய பெரிய மிஸ்டேக்ஸை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எப்படின்னா, இரு பக்கமும் கூர்மையாக தீட்டப்பட்ட கத்தி போல தான், ரொம்ப ஷார்ப்பானது, ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். டூ சைடு ஸ்வாடு. அப்போ அந்த டூ சைடு ஸ்வாடை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா காயமாகிவிடும், ரத்தம் வந்துவிடும், உயிரே போனாலும் போய்விடும். இதனால தான் இது ஒரு சுகமான அவஸ்தைன்னாங்க. சுகமாகவும் இருக்கும், அவஸ்தையாகவும் இருக்கும். அப்போ தியானம் ஞானம் என்பது என்னன்னா, உண்மையான தியானம் என்பது நீங்கள் திருமணம் செய்து கொண்டதுக்கு அப்புறமும் அந்த பக்குவத்தோட அதெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு பாசிட்டிவிட்டியை மட்டும் பார்க்குறீங்கல்ல, இதுதான் பக்குவமே தவிர நீங்கள் அது ஒரு நெகட்டிவிட்டியை பார்த்த உடனே அதுக்கு ஈல்டாகிறீங்க. அது ஆமாம் தப்பு தான்ன்ற மாதிரி நீங்கள் ஈல்டாகி அதை உங்களுக்குள்ளே போட்டு அதை ஓவர் ப்ராசஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் அப்படிலாம் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா எங்கேயுமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது, எதுலேயுமே உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். உலகமே மாயைன்ட்டேன், அப்புறம் அந்த மாயையில் உங்களுக்கு என்ன மிஞ்சும்? ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும், வலி வேதனைகள் மட்டும்தான் மிஞ்சும். வெங்காயம் போல், முட்டை கோசு போல் உருக்கி உருக்கி உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இதை ஏற்றுக்கிற பக்குவம் இன்னும் உங்களுக்கு வரல. வேணும்னா நீ ஜாலியாக வாழலாம், அந்த பக்குவத்தோடு ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டியதான். இல்லை என்னால் மாற முடியாதுன்னா அந்த இதுக்குள்ளே போய் சிக்கிக்காதீங்க, அப்புறம் நீங்கள் தான் அவஸ்தைப்படுவீர்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா பூட்டானில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைம்ல நம்ம பண்ற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைம்ல 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.